கடலூர் மாநகராட்சி அலுவலகத்தில் 2 தரப்பாக பிரிந்து கொண்ட பெண் கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேயர் மற்றும் ஆணையரையும் கவுன்சிலர்கள் முற்றுகையிட்ட இந்த சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தேவநாதனிடம் கேட்போம். தேவநாதன், இந்த வாக்குவாதம் எழுவதற்கான காரணம் என்ன? அங்கு தற்பொழுதைய நிலவரம் என்ன? கடலூர் மாநகராட்சியுடைய இயல்பு கூட்டம் இன்று மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. மேயர் சுந்தரி ராஜா மற்றும் ஆணையர் காந்திராஜ் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்ற போது இதுல பார்த்தோம் அப்படின்னா மாநகராட்சி திமுக உறுப்பினர்கள் இரண்டு பிரிவாக மேயர் மற்றும் ஆணையரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 10 திமுக மாமன்ற உறுப்பினர்கள் தங்கள் வார்டை மேயர் புறக்கணிப்பதாக கூறி மாமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ய போவதாக மேயர்கிட்ட கூறினாங்க. அப்போது மேயர் நாங்கள் யாரையும் புறக்கணிக்கவில்லை, அனைத்து கவுன்சிலர்களையும் ஒன்றாக தான் பார்க்கின்றோம், நிதி நிலைமை சரியான பிறகு அனைத்து வார்டுகளுக்கும் அனைத்து பணிகளும் செய்யப்படும் என்று தெரிவித்தார். அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மேயர் ஆதரவாக உள்ள திமுக கவுன்சிலர் ஆணையர் எந்த விதமான மக்கள் பிரச்சனைகளும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி ஆணையரை முற்றுகையிட்டார்கள். மேலும் பார்த்தோம் அப்படின்னா மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி கூட ஆணையர் செல்போன்களை எடுக்கவில்லை, அதன் காரணமாக மக்கள் பிரச்சனைகளை எதுவும் தீர்த்து வைக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது இந்த 2 உறுப்பினர்களும் ஒருவர் தாக்கி பேசிக் கொண்டனர். அப்போது பார்த்தோம் அப்படின்னா கடலூர் மாநகராட்சியில பன்றி அதிகமாக உள்ளது என 42வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கூறினார். அதுக்கு 44வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பன்றி வளர்க்கிறார், அதனால் இதனை தடுக்க முடியலை என்று கூறும்போது 2 பெண் கவுன்சிலர்களிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தள்ளி கொண்டனர். அப்பொழுது மற்ற கவுன்சிலர்கள் தலையிட்டு அதனை சமாதானப்படுத்தினர். இருந்தாலும் பன்றி வளர்ப்பதை அவமானப்படுத்தி விட்டதாக கூறி தற்பொழுது 44வது வார்டு மாமன்ற உறுப்பினரும் மற்றும் திமுக கவுன்சிலர்களும் மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் ஈடுபட்டு இருக்காங்க. தங்களை அவமானப்படுத்தி பேசிய அந்த பெண் கவுன்சிலர் மன்னிப்பு கேட்டால் மட்டுமே இங்கிருந்து அகழ்வோம் என்று கூறி தற்போது அந்த தர்ணா போராட்டமானது மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.